வைப்பாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய மனைவி ஃபாத்திமா அவர்களே, நீங்கள் அணிந்திருக்கின்ற இந்த நகைகள் இவையெல்லாம் உங்களுக்கு ஹலாலான முறையிலே கிடைத்ததல்ல. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுக்கு முன்னால் ஆட்சி செய்த உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதரர்கள், இவர்கள் எல்லாம் மக்களுடைய பொது நிதியிலிருந்து, பைத்துல் மாலில் இருந்து தவறாக பொருளீட்டி அதன் மூலமாகத்தான் இந்த நகைகள் கிடைத்தது என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாரை பார்த்து சொல்றாங்க? மனைவியை பார்த்து சொல்றாங்க. அந்த மனைவி கேட்ட வார்த்தை என்ன? இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கணவனிடத்துல கேட்டாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னார்கள், இரண்டில் ஒன்றை நீ தேர்வு செய்யலாம். ஒன்று, இந்த ஆடம்பர வாழ்க்கையும் இந்த நகைகளும் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸிடமிருந்து நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பிரிந்து விடலாம், இதான் உனக்கு வேணும்னு சொன்னான். அல்லது என்னோட வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த நகைகள் எங்கிருந்து வந்ததோ அந்த பைத்துல் மாலுக்கே திருப்பி விடுங்கள் என்று சொன்னான். நம்முடைய தாய்மார்கள் யோசிக்கணும், ஒரு கணவன் யாராவது இப்படி சொன்னால் கட்டுப்படக்கூடிய பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா என்று. உடனே ஃபாத்திமா சொன்னார்கள், நான் அடிபணிந்து விட்டேன், எனக்கு உங்களோடு வாழ்வதுதான் முக்கியமே தவிர இந்த ஆபரணங்களோ நகைகளோ அல்ல, எனவே இதை நான் பைத்துல் மாலுக்கே திருப்பி விடுகிறேன் என்று மக்களுடைய பொது நிதியிலே அணிந்திருந்த நகைகளை எல்லாம் சேர்த்தார்கள், கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு. இந்த நிலையில உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் ஒரு 1.5 வருட காலம் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பிறகு அவர்களுடைய மனைவியின் சகோதரர்கள் சிலர் அதே பைத்துல் மாலில் இருந்து அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு வந்து, உங்க கணவர் இருந்தாங்க, அவருக்கு கட்டுப்பட்டு நீங்க இந்த நகையெல்லாம் பைத்துல் மால்ல சேர்த்தீங்க, என்னதான் இருந்தாலும் உங்க நகை தான், இந்தாங்க போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய சகோதரிட்ட கொடுக்க வந்தாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மனைவியும் கொஞ்சம் ஆசைப்பட்டு அதை வாங்க லேசா அவங்களுக்கு மனசுல என்ன வந்துருச்சு. அந்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மகளார் சொன்னார்கள், என்னுடைய அருமை தாய் அவர்களே, இந்த நகைகளை நீங்க வாங்கக்கூடாது. உங்களுடைய கணவர் உயிரோடு இருக்கிற போது நீங்கள் அவர்களுக்கு அடிபணிந்த, அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மரியாதை செய்தவர்களாக எப்படி இருந்தீர்களோ, கணவர் இறந்த பிறகு நீங்கள் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறலாமா? திருப்பி கொடுங்கள் என்று சொன்னாங்க. அவங்களும் உடனே திருப்பி கொடுத்தாங்க. தாய்மார்களே, இப்படி எல்லாம் வரலாற்றிலே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் நிறைந்த பெண்மணிகள் நம்முடைய சமூகத்தில் இருந்தாங்க. ஒரு பக்கம் பிள்ளைகளை வளர்ப்பதில், ஒரு பக்கம் கணவன்மாருக்கு கட்டுப்படுவதில் அந்த காலத்தினுடைய பெண்கள் மிகச்சிறந்த உதாரணங்களாக திகழ்ந்தாங்க. இப்படி எத்தனை எடுத்துக்காட்டுகள் வரலாறு முழுக்க நாம் இது போன்ற உதாரணங்களை பார்க்கிறோம். ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தானை முகம்மது என்று ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் எதிரிகளை வீழ்த்துவதற்காக தன்னுடைய மகனுடைய தலைமையில ஒரு படை அனுப்புறார். மகனை தளபதியாக ஆக்கி ஒரு படை அனுப்புறார். கொஞ்ச நேரத்துல செய்தி வருகிறது மன்னர் அவர்களுக்கு, உங்களுடைய மகனுடைய பொறுப்பிலே சென்ற அந்த படை வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடி வருகிறார்கள் என்று அந்த மன்னருக்கு செய்தி வருகிறது. மன்னருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. கவலையோடு தன்னுடைய மனைவி இடத்திலே வந்து சொல்கிறார்கள், நான் நம்முடைய மகனை தளபதியாக ஆக்கி பொறுப்பாளராக நியமித்து ஒரு படையை அனுப்பினேன், ஆனால் அவன் புறமுதுகிட்டு ஓடி வருவதாக எனக்கு தகவல் வருகிறது. உடனே அந்த அரசருடைய மனைவி சொன்னார்கள், உங்களுக்கு வந்த செய்தி சரியான தகவல் அல்ல, உங்களுக்கு வந்த செய்தி நிச்சயம் தவறாகத்தான் இருக்க முடியும், வந்த செய்தி தவறாகத்தான் இருக்க முடியும், நீங்க அவசரப்படாதீங்க என்று மனைவி ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அனுப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அரசருக்கு தகவல் வருகிறது, உண்மையிலுமே முதல்ல கிடைத்த அந்த செய்தி தவறானது, அது சரியான செய்தி அல்ல என்று தகவல் வருது. அதாவது இவருடைய மகனுடைய அந்த பொறுப்பிலே சென்ற அந்த படை வீரர்கள் வெற்றியோடு திரும்பிக் கொண்டிருப்பதாக தகவல் வருது. அவர் மீண்டும் மனைவி இடத்துல வந்து சொன்னார், உண்மையிலுமே முதல்ல கிடைத்த அந்த செய்தி தவறானது, சரியான செய்தி அல்ல என்று எனக்கு இப்போது ஊர்ஜிதமான தகவல் வந்தது. ஆனா என்ன ஆச்சரியம், நீ உறுதியாக எப்படி சொன்னாய், நம்முடைய மகன் தோற்க மாட்டான் என்று உறுதியாக நீ எப்படி சொன்னாயின்னு கேட்கிறான். அப்ப அந்த பெண்மணி சொன்னார்கள், நான் என்னுடைய மகனுக்கு பாலூட்டுகிற காலத்திலே ஹராமான உணவை மட்டுமல்ல சந்தேகத்திற்கிடமான உணவுகளை கூட நான் தவிர்த்திருந்தேன். 2 வருட காலங்கள் என்னுடைய மகனுக்கு நான் பாலூட்டி இருக்கிறேன். அந்த காலகட்டத்திலே ஹராமான உணவுகள் மட்டுமல்ல சந்தேகமான உணவை கூட நான் உண்டது கிடையாது. என்னுடைய மகனுடைய
வயிற்றுக்குள் சென்றது முழுக்க முழுக்க ஹலாலான உணவு சென்றிருக்கிறது. இரண்டாவதாக சொன்னார்கள், நான் என்னுடைய மகனுக்கு பாலூட்டுகிற காலத்திலே ஒவ்வொரு முறையும் வுது செய்து விட்டு 2 ரக்காத்து தொழுது விட்டு தான் பாலூட்டுவேன். எனவே அப்படிப்பட்ட என்னுடைய மகன் போர்க்களத்திலே ஒன்று ஷஹீதாவான், வீர மரணம் அடைவான், அல்லது வெற்றியோடு திரும்புவானை தவிர அவன் ஒரு காலம் புறமுதுகிட்டு ஓடி வர மாட்டான் என்று அந்த தாய் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்படி வரலாற்றிலே மிக உத்தம பெண்கள் எல்லாம் அந்த காலத்தினுடைய பெண்கள் நல்ல கணவன்களை நல்ல பிள்ளைகளை உருவாக்கியதை நாம் பார்க்கிறோம். நிஜாமுத்தீன் அவுலியா என்று டெல்லியிலே அவங்களுடைய கபர் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு மாபெரும் அவுலியா அவர்கள் அவங்களுடைய தாயார் தன்னுடைய மகனை சிறுபிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க. ஒரு ஏழை குடும்பம், பெரிய வசதி வாய்ப்புகள் கிடையாது, டெய்லி சாப்பாடு கூட கிடையாது. ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாளைக்கு சாப்பாடு இருக்காது. நிஜாமுத்தீன் அவுலியா அவர்கள் சொன்னார்கள், நான் சிறு பையனாக இருந்த போது என்னுடைய தாயார் அவர்கள் உணவில்லாத நாட்கள்ல, சில நாட்கள்ல உணவே இருக்காது. அப்ப என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, மகனே இன்னைக்கு சாப்பாடு கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். என்னைக்கு பசியோடு இருக்கிறாங்களோ அன்றைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய விருந்தாளின்னு சொல்லுவாங்க. இப்படியே அந்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து நிஜாமுத்தீன் அவுலியா சொன்னாங்க, உண்மையிலுமே என்னுடைய தாய் சொல்லுகிற அந்த வார்த்தை, இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று சொல்ற வார்த்தை எனக்கு எவ்வளவு இன்பமாக இருக்கும்னு சொன்னா, நாங்கள் சாப்பாடு கிடைத்து சாப்பிடுகிற நாட்களை விட, வயிறு நிரம்புகிற நாட்களை விட, பசியோடு இருக்கிற அந்த நாட்களிலே அல்லாஹ்வுடைய விருந்தாளிங்கிற உணர்வு இருக்கிறது, அது சாப்பாட்டை விட எங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்று சொன்னாங்க. இப்படி எல்லாம் அந்த காலத்தினுடைய தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கினார்கள், தன்னுடைய கணவன்மாரை உருவாக்கினார்கள். இப்படி மிகச்சிறந்த அந்த தாய்மார்களின் காரணமாகத்தான் ஆரம்ப கால முஸ்லிம்கள் சிறந்த மக்களாக உலகத்தில் வாழ்ந்தாங்க. நான் ஆரம்பத்திலேயும் உங்களுக்கு இந்த விஷயங்களை நினைவூட்டி இருப்பேன். தாத்தாரியர்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு காலகட்டம், அந்த காலகட்டத்திலே தாத்தாரியர்கள் என்று ஒரு கூட்டம் இஸ்லாமிய நாடுகளை அழித்தார்கள், முஸ்லிம்கள் மீது போர் செய்து பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள் தாத்தாரியர்கள். இந்த தாத்தாரியர்கள் ஒரு காலகட்டத்திலே அவர்களே முஸ்லிம்களாக ஆயிட்டாங்க. யார் இஸ்லாத்தை எதிர்த்தார்களோ அவர்களே முஸ்லிம்களாக ஆயிட்டாங்க. அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்கள்? இஸ்லாமிய நாடுகளை சிதைத்தவர்கள், பல நூலகங்களை எல்லாம் அழித்தவர்கள், லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொலை செய்தவர்கள் திடீரென்று எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? வரலாற்றிலே பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு காரணம் தான் இந்த தாத்தாரிய கூட்டம் எந்த முஸ்லிம் பெண்களை அடிமைகளாக சிறைப்பிடித்திருந்தார்களோ அந்த முஸ்லிம் பெண் கைதிகள், அந்த அடிமை பெண்களான முஸ்லிம்கள், அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய நன்னடத்தை, அவர்களிடம் இருந்த உயர்ந்த பண்பாடுகள், இதை பார்த்து 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 அந்த தாத்தாரிய கூட்டம் மொத்தமாக முஸ்லீமாக ஆனாங்க. இப்படி வரலாற்றிலே பெண்களால் ஏற்பட்ட சாதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திலும் பெண்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, இன்றைய நம்முடைய சமூகத்திலும் கூட நம்முடைய சமூகம் சீர்கட்டு போயிருப்பதற்கும் நம்முடைய சமுதாயம் எல்லா வழிகளிலும் வீழ்ச்சி இருப்பதற்கும் காரணம் என்ன? பெண்களிடத்திலே மார்க்கப்பட்டில்லாமல் போனது, பெண்கள் மார்க்கப்படிப்பில்லாமல் போனது. இதுதான் எல்லா வீழ்ச்சிக்கும் காரணமாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த பயானுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் இந்த வரலாறுகளை தொடர்ந்து சொல்கிறோம். எப்போதெல்லாம் முஸ்லிம்கள் உயரத்தில் இருந்தார்களோ, மிக உன்னதமான ஸ்தானத்தில் இருந்தார்களோ, அதற்கு என்ன காரணம்? பெண்கள் சிறந்தவர்களாக இருந்தாங்க. என்றைக்கு முஸ்லிம் சமூகம் வீழ்ச்சியை சந்தித்ததோ அதற்குரிய காரணத்தை பார்த்தால் பெண் சமூகம் வீழ்ச்சியில் இருக்கும் போதெல்லாம் முஸ்லிம்களும் வீழ்ச்சியில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய சமூகத்திலும் நாகரீகம் என்ற பெயரிலே, கலாச்சாரம் என்ற பெயரிலே பல கொடிய தவறுகள் நடந்து கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வேதனையான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாப் என்று ஒரு சூரா இருக்கிறது. இந்த அஹ்ஸாப்ங்கிற சூரா இருக்கிறது. குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு என்று சொன்னாலும் கூட இந்த அஹ்ஸாபுடைய சூறாவுக்கென்று சில தனி சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அதுல என்ன காரணம் சொன்னா, இந்த சூறாவுல அல்லாஹ் தஆலா பெண்களுக்கான பல சட்டங்களை பற்றி பேசுகிறான்.
அல்லாஹ் இந்த சூறாவுல பெண்களை வெளியே சுற்றி திரியாதீர்கள் என்று சொல்கிறான். வீட்டில் இருங்கள், வகர்ன ஃபீ புயூத்திக்கும், வீட்டிலே இருங்கள், வெளியே சுற்றி திரியாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுவான். இந்த சூறாவிலே தான் அல்லாஹ் தஆலா பெண்களுடைய பர்தாவுடைய சட்டம், முழு உடலை மறைக்கிற சட்டம், அதை இந்த சூறாவிலே தான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இதே சூறாவிலே தான் பெண்களுக்கு அல்லாஹ் இந்த அறிவுரைகளையும் வழங்குகிறான். அந்நிய ஆண்களோடு நிர்பந்தத்திலே பேச நேர்ந்தால் அவர்களிடத்திலே குலைந்து பேச வேண்டாம் என்கின்ற ஒரு கட்டளையையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே தான் பெண்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த அஹ்ஸாபுடைய சூறாவிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான். என்ன வசனம் அது? அந்த வசனம் எதற்காக இறங்கியது என்று சொன்னால், சில சஹாபி பெண்மணிகள் பெருமானாரிடத்திலே சென்று கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம், அந்த வசனங்களிலே ஆண்களை பற்றி தானே அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களை பற்றி மட்டும் அல்லாஹ் அதிலே குறிப்பிடுகிறான், ஈமான் கொண்ட ஆண்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்றான், சொல்லக்கூடிய ஆண்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஆண்களை பற்றி மட்டும்தான் குர்ஆன்ல இருக்குது. அப்படியானால் பெண்களை பற்றி எங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எதுவுமே சொல்வதில்லையே என்பதாக சில பெண்கள் பெருமானாரிடத்திலே சென்று முறையிடுறாங்க. அந்த நேரத்துலதான் அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் இருவரை பற்றியுமே அல்லாஹ் தஆலா 10 தன்மைகளை சொல்லி காட்டுகிறான். ஒரு முஸ்லிமான ஆணிடத்திலும் ஒரு முஸ்லிமான பெண்ணிடத்திலும் இருக்க வேண்டிய 10 விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு தன்மையை சொல்கிற போதும் ஆண் பெண் என்ற 2 சமூகங்களையுமே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு வசனம். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்கள், இது நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்தித்தாலே நம்முடைய வாழ்க்கை சீராகுவதற்கு, செய்த பாவங்களில் இருந்து தௌபா செய்து மீள்வதற்கு இந்த ஒரு வசனம் நம்மிடத்திலே போதுமானது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்வான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இப்படித்தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறான். முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், வல் மோமினீன வல் மோமினாத், மோமினான ஆண்கள், மோமினான பெண்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப முஸ்லிம் மோமின் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இந்த ரெண்டுக்குமான ஒரு வேறுபாட்டையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம். உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவனை மட்டும் உறுதியாக ஏற்பது, உள்ளத்தால் நம்ப வேண்டிய விஷயங்கள், சொர்க்கம் நரகம், வானவர்கள், மறைமுகமான விஷயங்கள் அத்தனையையும் உள்ளத்தால் நம்புவதற்கு பெயர் ஈமான். இஸ்லாம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க சரணடைவது என்று அர்த்தம். அல்லாஹ் எந்த தீனை நமக்கு தந்தானோ, பெருமானார் மூலமாக எந்த வாழ்க்கை வழிகாட்டுதலை தந்தானோ அதற்கு முழுமையாக சரணடைவதற்கு பெயர் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம், முழுசாக சரணடைவது. அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக சரணடையக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக சரணடையக்கூடிய பெண்கள் என்றுதான் ஆரம்பிக்கலாம். முழுமையாக சரணடைவது எதற்கு பெயர் தான் இஸ்லாம். முழுமையாக சரணடைவது என்றால் என்ன? முதலாவது விஷயம், அல்லாஹ்வுடைய விதியை முதல்ல ஏற்பது. அல்லாஹ் நமக்கு என்ன நிர்ணயித்திருக்கிறானோ, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை அப்படியே ஏற்பது. இது முழுமையாக சரணடைவதற்கான ஒரு பொருள். அதே போல முழுமையாக சரணடைவதற்குரிய மற்றொரு பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்த்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்த்து எதையும் நாம பேசக்கூடாது. அல்லாஹ் இதே சூறால தான் சொல்லி காட்டுவான், மூமினான ஒரு ஆணுக்கோ அல்லது மூமினான ஒரு பெண்ணுக்கோ அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை மீறுவதற்கு அனுமதி கிடையாது. முழுசா ஷரியத்துக்கு என்னங்க கட்டுப்படுவது, மார்க்கத்திற்கு கட்டுப்படுவது, இது அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல சொல்லி காட்டுறான். அல் முஸ்லிமீன ஒரு முஸ்லிமா, முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள் முழுசாக சரணடைகிறது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான், அல் முஃமினீன வல் முஃமினாத். ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள். நம்ம என்ன நல்ல அமல் செய்தாலும் சரி, அந்த அமல்கள் அல்லாஹ்ட்ட பலனளிக்கணும்னு சொன்னா ஈமான் இருக்கணும். ஈமான் இல்லாம எந்த அமலும் பலனளிக்காது. அல்லாஹ் நபிமார்களை பார்த்தே சொல்வான், லயின் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக.
நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தால் நீங்க செஞ்ச எல்லா அமலும் அழிந்து விடும் என்று சொல்றான். அப்ப ஷிர்க் வந்துருச்சு, நிச்சயமா எல்லா அமலும் பாலாயிடும். ஈமான கொண்டுதான் எல்லா அமல்களும் புலன் தரும். இன்னைக்கு ஈமானுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளங்கள்ல எந்த அளவுக்கு சாதாரணமாகிவிட்டது. அற்ப உலக வாழ்வுக்காக, அற்ப விஷயங்களுக்காக ஈமானை இழக்கிற நிலைகளை பார்க்கிறோம், மதம் மாறுகிற நிலைகளை பார்க்கிறோம். வாலிப பருவத்தினுடைய கோளாறுகளால் பெற்ற தாய் தந்தையை விட்டுவிட்டு, சமூகத்தை விட்டுவிட்டு, யாரோ எவரோடோ சென்று மதம் மாறுகின்ற அவலத்தை இந்த நிலையிலே நாம் பார்க்கிறோம். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் இந்த 10 சிவத்துகள்ல 10 தன்மைகள்ல இரண்டாவதாக சொல்கிறான், அல் முஃமினீன வல் முஃமினாத், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மூன்றாவதாக சொல்கிறான், வல் கானிதீன வல் கானிதாத். கானிதீன என்று சொன்னால் அதிகமாக வழிபடக்கூடிய ஆண்கள், அதிகமாக இபாதத்து செய்யக்கூடிய பெண்கள். கானித்துக்கு அர்த்தம் அதிகமாக வணக்கம் செய்வது. அல்லாஹ் 2 சாராரையும் சொல்லி காட்டுறான், அதிகமாக வணக்கம் செய்கிற ஆண்கள், அதிகமாக வணக்கம் செய்கிற பெண்கள். ஒரு காலம் இருந்தது, வணக்க வழிபாடுகள்ல ஆண்களை விட பெண்கள் முன்னணியில் இருந்த ஒரு காலம். குர்ஆன் ஓதுவது என்று சொன்னா பெண்கள் தான் முன்னால இருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் இபாதத்துகள்ல பெண்கள் முன்னால இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு பெண்கள் குர்ஆன் ஓதுகிறார்களா இல்லையா என்பது கூட சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஷேகுல் அதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாலீமுடைய கிதாப் பல வீடுகளில் கூட வாசிக்கப்படலாம். ஷேகுல் அதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாதியாக இருந்தாங்க. அவங்களுடைய தாதி ஒரு பெண்மணி தான். அவங்கள பத்தி சொல்லுவாங்க, அவங்க சாதாரணமாக வீட்டு வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு ரமலானுடைய மாதத்துல ஒரு நாளைக்கு 40 ஜுஸு ஓதுவாங்க. 40 ஜுஸுன்னா என்ன அர்த்தம்? ஒரு குர்ஆனை முடிச்சு 2வது குர்ஆனை துவங்கி 10 ஜுஸு முடிச்சிருவாங்க. இதெல்லாம் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து விட்டு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 40 ஜுஸு. இது சாத்தியமான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நல்லடியார்களுடைய கால நேரங்கள்ல அபிவிருத்தி செய்திருக்கிறான், பரக்கத்து செய்திருக்கிறான். அந்த பெண்மணிகளுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல இபாதத்தை அதிகமாக செய்கின்ற ஆண்கள், இபாதத்து செய்கிற பெண்கள் என்று அல்லாஹ் போற்றி சொல்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி, உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லி காட்டுறான். பேச்சில என்னங்க உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பொய் பேசுவது முனாஃபிக்குடைய அடையாளம். ஒரு முனாஃபிக்கிடத்துல 3 தன்மைகள் இருக்கும் என்று சொன்னாங்க. அதுல ஒரு தன்மை என்ன? பேசினா பொய் தான் பேசுவான். ஆனா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் பொய் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஈமானும் பொய்யும் ஒன்று சேர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில நாம பொய் சொல்றோம். அற்ப காரணங்களுக்காக பொய் சொல்றோம். திருமணத்திற்காக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சுக்கிறோம். ஆனா கொஞ்சம் கூட நாம யோசிக்கிறது கிடையாது. சாதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட போய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய் சர்டிபிகேட் வாங்கி நாம ஸ்கூலுக்கு கொடுக்கிறோம். இது யாருக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னு வாங்குறோம்? நம்முடைய பிள்ளைகள் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், காலத்துக்கும் அவங்க சுகமாக இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது என்று ஒரு பொய் சர்டிபிகேட்டை வாங்கி நாம ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுக்கிறோம். இதுக்கு நாம உண்மையை சொல்லிட்டு கூட திட்டம் வாங்கிட்டு போயிடலாம். கல்யாணத்துக்கு தான் கூட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளி நிர்வாகம் எனக்கு கொஞ்சம் கோபப்படலாம், 2 வார்த்தைகள் கூடுதலாக பேசலாம். ஆனால் இந்த பொய்க்கு முன்னால் அந்த ஏற்று பேச்சுக்களை கூட தாங்கி கொள்ளலாம். நம்ம சர்வ சாதாரணமாக பொய் சொல்கிறோம். இதனுடைய விளைவு என்ன? நாம பொய் சொல்லி சர்டிபிகேட் வாங்கணும். அல்லாஹ் தஆலா உண்மையிலுமே அந்த குழந்தைகளுக்கு நோயை கொடுத்துறான். நம்முடைய குழந்தைகள் நோயினால் பாதிக்கப்படுவது, நம் கண்முன்னால் சிரமப்படுவதற்கு காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய இந்த தவறுகள். அல்லாஹ் இந்த ஆயத்துல மூமினான ஆண்கள் பெண்கள் எப்படி இருப்பாங்க? அஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், அவர்கள்ட்ட உண்மைதான் இருக்கும். உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள். எந்த நிலையிலும் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய அடியார்களான ஆண்கள் பெண்களுடைய தன்மை என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா பெண்களுடைய மூமினான மக்களுடைய சிவத்தை சொல்லும் போது வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையோடு இருக்கக்கூடிய ஆண்கள், பொறுமையோடு இருக்கக்கூடிய பெண்கள். அல்லாஹ் தஆலா இங்கே 2 சாராரையும் சொல்றான். பொறுமை ஆண்கள்கிட்ட இருக்கணும், பொறுமை பெண்களிடத்திலும் இருக்கணும். 2 சமூகத்திலும் பொறுமை தேவை.
இன்றைக்கு இந்த பொறுமை இல்லாத காரணத்தினாலே நம்முடைய குடும்பங்கள்ல எவ்வளவு சச்சரவுகள், பொறுமை இல்லாததன் காரணத்தினாலே எத்தனை தலாக்குகள், விவாகரத்துகள், கணவன் மனைவிக்கு மத்தியில ஏற்படுகின்ற பல்வேறு பிரிவுகள், அத்தனைக்கும் காரணம் என்ன? சகிப்புத்தன்மை கிடையாது, பொறுமை கிடையாது, விட்டு கொடுக்கிற தன்மை கிடையாது. இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 மதுஹபுகளுடைய இமாம்களிலே ஒரு இமாம், அவனுடைய மனைவி இறந்த நேரத்திலே இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உன்னுடைய மனைவியினுடைய ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு கருணை செய்ய வேண்டும், 40 ஆண்டு காலங்கள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சண்டையும் வந்ததில்லை. மனைவியின் ஜனாசாவை பார்த்து ஒரு கணவர் சொல்கிற ஒரு வார்த்தை, 40 வருடம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எந்த சண்டையும் வந்தது கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு சுட்டு நிற்பவர்கள்லாம் கேட்டாங்க, அது எப்படி 40 வருடமாக ஒரு மனைவியோடு சண்டை இல்லாம வாழ்ந்தீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இந்த 2 பேர்கிட்டயுமே ஒரு குணம் இருந்தது. நான் முதல்ல கோவப்பட்டா என் மனைவி பொறுமையாக இருப்பாங்க, என் மனைவி முதல்ல கோவப்பட்டா நான் பொறுமையாக இருப்பேன். இந்த பொறுமையின் காரணமாக எங்களுக்கு இடையிலே சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் வளர்ந்ததே கிடையாது. ஆக கணவன் மனைவி அந்த வாழ்க்கையிலும் கூட சபர் தேவை, பொறுமை தேவை. அந்த பொறுமை இல்லாமல் இன்றைக்கு பேசிவிடுகின்ற வார்த்தைகளால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து, எத்தனை குழந்தைகள் ஒன்று தந்தை இழந்து அல்லது தாயை இழந்து தவிக்கக்கூடிய அவலங்களை பார்க்கிறோம். என்ன காரணம்? இந்த பொறுமை இல்லாதது. அதிலும் குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள்ட்ட தான் அதிகமா பொறுமை இல்லாம போயிடுது. அவங்க ஒன்று பொறுமை இல்லாம பல நேரங்கள்ல அல்லாஹ்வையே திட்டுறாங்க, பல நேரங்கள்ல அல்லாஹ்வையே அவங்க என்ன செய்றாங்க? ஏசுறாங்க. அல்லாஹ் என்னதான் சோதிக்கணுமா, அல்லாஹ் என்னதான் கஷ்டப்படுத்தணுமா? இந்த வார்த்தைகள் ஆண்களை காட்டிலும் பெண்கள்கிட்ட அதிகமா வருது. உலகத்துல சோதனைங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, நல்லோருக்கும் உண்டு, தீயோருக்கும் உண்டு. ஒவ்வொரு வீட்லையும் விசாரிச்சா தெரியும் யாராருக்கு என்னென்ன கஷ்டங்கிறது. ஆனா பெண்களுடைய இயல்பான ஒரு மனோநிலை என்ன? பெண்களுக்கு மட்டும்தான் சோதனை என்று நாம எண்ணிக்கொள்றோம். எனவேதான் பெண்கள் சோகத்துல பல தவறுகளை செய்யறாங்க. கோபம் வந்தா என்ன பேசணுங்கிற வார்த்தைகள் தெரியாம கூட பெண்கள் பேசிடுறாங்க. பெண்களுடைய பொறுமையின்மைக்கு ஹதீஸிலேயே ஒரு எடுத்துக்காட்டு வருகிறது. பெண்கள் பொறுமை இழந்தா நபீன் கூட பார்க்காம பேசிடுவாங்க என்பதற்கும் ஒரு சான்று வருகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து போறாங்க. அந்த கபருக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுது புலம்பி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் என்னங்க, ஒப்பாரி வைக்க கூடாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இறந்தவருக்காக ஒப்பாரி வைக்கிறது கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு அருகில போய் சொன்னாங்க, பாரு ஒப்பாரி வைக்கிறது கூடாது, பொறுமையோட இருக்கணும் என்ன அந்த அம்மாட்ட சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த நேரத்துல தனக்கு அறிவுரை செய்வது யாரென்று கூட தெரியாம கோபத்துல இந்த வார்த்தையை சொல்றாங்க, உங்களுக்கு வந்தா தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. இது எல்லா பெண்களும் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவங்க யார்கிட்ட பேசணும்னு கூட தெரியாம சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாட்ட சொன்னாங்க, நீங்க யாருக்கு பதில் சொன்னீர்களோ அவங்க யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துதான் நீங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்க. உடனே அந்த அம்மா கொஞ்சம் தன்னுடைய தவறை உணர்றாங்க, தாமதமாக உணர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் ஏதோ சொல்லிவிட்டேன், ஏதோ நான் அவசரத்துல பேசிட்டேன், இப்ப நான் பொறுமையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமை என்பது ஒரு சோதனை வருகிற ஆரம்ப நேரத்துல கடைபிடிக்கப்படணும். பொறுமை என்று சொன்னா ஒரு சோதனை ஒரு நாள் 2 நாளைக்கு பின்னால கடைபிடிப்பதல்ல. அது எல்லாருக்குமே அந்த பொறுமை வரத்தான் செய்யும். பொறுமைன்னு சொன்னா ஒரு சோதனை வருகிற ஆரம்ப நேரத்துல கடைபிடிப்பதுதான் பொறுமை என்று அந்த அம்மாவுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கு நாம பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா அல்லாஹ்வை திட்டுறோம், குடும்பத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா அல்லாஹ்வை திட்டுறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை இழந்து மனிதர்களை மட்டுமல்ல நாம் ரப்பையே திட்டக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இவங்க எப்படி நல்ல பெண்களாக ஈமான் கொண்ட மக்களாக இருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல அஸ்ஸாபிரீன் வஸ்ஸாபிராத், பொறுமையோடு இருக்கக்கூடிய ஆண்கள், பொறுமையோடு இருக்கக்கூடிய பெண்கள், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுக்கு தான் கணக்கின்றி கூலி கொடுப்பதாக அல்லாஹ் திருமுறையில சொல்கிறான். இது அல்லாஹ் இந்த மூமினான ஆண்கள் பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய சிபத்துகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மூமினான மக்கள் யாருன்னு சொன்னா
அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவங்க தொழுகையில நின்றார்கள் என்று சொன்னால் உள்ளச்சம் இருக்கும், அடக்கம் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான மோமின்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்முடைய வணக்கங்களை நாம யோசித்து பார்க்கணும். நம்முடைய தொழுகைகள்ல இந்த உள்ளச்சம் இருக்கிறதா, நம்முடைய தொழுகைகள்ல இந்த அடக்கம் இருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகையில உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய ஆண்கள், உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு காலத்துல முஸ்லிம்கள் அவங்க அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டாங்கன்னு சொன்னா அவர்களை சுற்றி என்ன நடக்குது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. பல பெரிய இமாம்களுடைய சரித்திரங்களை பார்க்கிறோம். அவங்க தொழுகையில் இருக்கும் போது அவர்களுடைய கால்கள், நோயுற்ற கால்கள் கூட வெட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வலியை கூட அவர்கள் உணர்ந்தது கிடையாது. காரணம், தொழுகையிலே நின்று விட்டால் அல்லாஹ் தவிர வேற எந்த காட்சியும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு காலத்திலே ஒரு பள்ளியினுடைய இமாமாக ஒரு பெரிய அறிஞர் இருந்தார்கள். மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். சலாம் கொடுத்து விட்டு திரும்பி பார்த்தால் பின்னால் யாருமே கிடையாது, பின்னால யாருமே இல்லை. இப்ப பாக்குறாங்க, மக்கள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. தொழுகை முடிச்சுட்டு வெளியே வந்து கேட்கிறாங்க, என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த மக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், நான் கொஞ்சம் செல்போன் ஆஃப் பண்ணி, பல வகையில இடைஞ்சல் இருக்குது, பேசக்கூடியவங்களுக்கு அது பெரிய இடைஞ்சல். அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடுவீங்க அல்லது சைலண்ட்ல போட்டு வைங்க. அப்ப அவங்க தொழுகை முடிச்சுட்டு வந்து பாக்குறாங்க, மக்கள்லாம் வெளியே நிக்கிறாங்க. வந்து கேட்டாங்க, என்ன வெளியே நிக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த மக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நாங்க தொழுகையில் இருக்கும் போது பள்ளிவாசலுடைய ஒரு கட்டடமே இடிஞ்சு விழுந்துருச்சு, நாங்க பயந்து வெளியே ஓடி வந்துட்டோம், உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, நான் தக்பீர் கட்டி விட்டு முன்னால் நின்று விட்டான், அல்லாஹ் தவிர எந்த காட்சியும் எனக்கு தெரியாது. இதுதான் தொழுகையினுடைய உள்ளச்சம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான், அல் ஹாஷிஈன வல் ஹாஷிஆத், தொழுகையில உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய ஆண்கள், உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய பெண்கள் என்று சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிமானவர்களிடத்துல இருக்க வேண்டிய பண்புகள்ல அல் முத்தசத்திகீன் வல் முத்தசத்திகாத்தி, தர்மம் செய்கின்ற ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் என்றும் அல்லாஹ் சொல்றான். பாருங்க, எனக்கு தர்மம்னாலே யார் செய்யறது ஆகி போச்சு, ஆண்கள் செய்யறது தர்மங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆனா பெண்கள் தர்மம் செய்யறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பெருநாள் தினங்கள்ல பெண்களுடைய மஜ்லிஸுக்கு தனியாக வந்து நீங்க தர்மம் செய்யுங்கள் என்று பெண்களுக்கு தனியா சொல்லுவாங்க. ஒரு முறை அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈது தொழுகை முடித்து விட்டு பெண்களுடைய ஒரு மஜ்லிஸுக்கு வர்றாங்க. வந்து சொன்னார்கள், நீங்கள் தர்மம் செய்தாவது நரகத்தில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. உடனே அந்த பெண்கள் எல்லாம் அவங்களுடைய காதுகளில் அணிந்திருந்த காதோடுகள் எல்லாவற்றையும் கலட்டி ஹதரத் பிலால் இடத்துல கொடுத்தாங்க, தர்மம் செஞ்சாங்க. அவ தர்மம் செய்வது மிக உயர்ந்த பண்பாடு. இந்த தர்மத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா பலா முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கிறான், அல்லாஹ் துன்பங்களை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்முடைய வீடுகளுடைய வாசல்களை நம்ம அடைச்சு வச்சிடறோம். யாசிப்பவர்களுக்கு நாம் சாப்பாடும் கொடுக்கறது கிடையாது, வரக்கூடியவர்களுக்கு நாம தர்மமாக காசும் கொடுப்பது கிடையாது. தர்மம் செய்வது ஈமானுடைய மிக உயர்ந்த பண்புகளில் ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்றான். சதகா செய்யக்கூடிய ஆண்கள், சதகா செய்யக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், அவர்கள் நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்க, நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. அது அல்லாஹ் தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. கடமையான நோன்பு ரமதானுடைய நோன்பு, அது நம்மிலே பலரும் கூட வைக்கிறோம். ஆனால் இந்த கடமைக்கு அப்பாற்பட்டு மாதத்திலே 3 நோன்புகள், திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு, வருடத்தினுடைய சில நாட்கள் அரஃபாவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு, இப்படி எத்தனையோ சுன்னத்தான நோன்புகளும் இருக்கிறது. இந்த ஃபர்லுக்கு அப்பாற்பட்டு சுன்னத்தான நோன்புகளும் நோக்க வேண்டும். நாம தொழுகை விஷயத்துல எத்தனையோ நஃபிலான தொழுகைகள் தொழுகிறோம், எத்தனையோ சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறோம். ஆனா நோன்பு வைக்கிற பழக்கம் நம்மில் மிக குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் முன்யான மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மையாக நோன்பையும் அல்லாஹ் பிரதானப்படுத்தி சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே மற்ற வணக்கங்களை போல நோன்பும் அதிகமாக வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய சிபத்தை சொல்கிறான்,
والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات. அல்லாஹ் சொல்கிறான், தங்களுடைய மறை உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள், தங்களுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய பெண்கள். ஆக கற்பை பாதுகாப்பதில் ஆண்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், பெண்களை பத்தியும் எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு இந்த கற்பொழுக்கம் நம்முடைய சமூகத்திலே வெகுவாக குறைந்து போனதை பார்க்கிறோம். நம்முடைய பார்வைகள் இன்றைக்கு தூய்மை இல்லை, நம்முடைய எண்ணங்கள் இன்றைக்கு தூய்மை கிடையாது. அதனுடைய விளைவாகத்தான் பல தவறுகள் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதுல மிக மோசமானதாக அண்மை காலங்களில் இந்த செல்போன்கள் நாம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வர்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாமல் இந்த செல்போன்களை வாங்கி கொடுக்காதீங்க. எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம், பெற்றோர்களுக்கு முன்னிலையிலேயே ஒரு வயதுக்கு வந்த பருவமடைந்த ஒரு திருமணமாகாத பெண் ஒரு செல்போனை வச்சு விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறோம். நாம ஒரு செல்லமா நினைச்சு பிள்ளை ஆசைப்படுதே நினைச்சு கொடுக்கிறோம். ஒரு குழந்தை பிரியாணி கேட்குதுன்னு சொல்லி நாம பிரியாணி கொடுக்க முடியுமா? எல்லாத்தையும் குழந்தை சாப்பிடணும்னு ஆசைப்படும். குழந்தைக்கு எதை கொடுக்கணுமோ அதை போலதான் அதைத்தான் கொடுக்க முடியும். அதே போலதான் நம்முடைய பருவமடைந்த பெண் மக்களுக்கு உரிய காலத்துலதான் அதை செய்யணுமே தவிர ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்துறோம். அதனுடைய விளைவுதான் தவறான பல தொடர்புகள், சமுதாயத்திற்கு இழுக்கையும் அவமானத்தையும் ஏற்படுத்துகின்ற சம்பவங்கள். எங்கு போனாலும் நம்முடைய பெண்கள் போன் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு அவலத்தை நம்ம பார்க்கிறோம். பெண்கள் பேசுவதாக இருந்தா கூட வீட்டுல நின்று பேசணும். நடுரோட்ல வழியில நின்று பேசுகிற போது பார்க்கிறவர்களுக்கு தப்பான எண்ணம் கூட வரலாம். நீங்க உங்களுடைய கணவனிடத்துல கூட பேசலாம், உங்களுடைய தந்தை இடத்திலோ சகோதரனிடத்திலோ கூட பேசலாம். ஆனா மூணாவது ஒரு நபருக்கு அது தெரியாது. ஒரு வழியில நின்று ஒரு பெண் போன் பேசுகிற போது ஒரு தவறான எண்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு பெண்களை பார்க்கலாம், ஒரு பேங்க்ல உட்கார்ந்தா அங்க போன் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஸ்டேஷன்ல நின்னா அங்க போன் பேசிட்டு இருக்கிறாங்க, மக்கள் நடக்கக்கூடிய பாதைகள் அங்க போன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இதன் விளைவாக பல தவறுகளை நம்முடைய சமூகத்திலே அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த ஆயத்துல கற்பொழுக்கம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக முக்கியமானதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த மறை உறுப்பை யார் கற்பொழுக்கத்தை பேணுகிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்று தருகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தில் அதை அழுத்தமாக சொல்லி காட்டுகிறான். வல் ஹாஃபிதீன வல் ஹாஃபிதாத். அடுத்து கடைசியாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வஸாக்கிராத்தீன். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், திக்ர் செய்யக்கூடிய பெண்கள். இந்த திக்ரை பத்தி நாம ஏற்கனவே தனியாக ஒரு பயானே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். திக்ருடைய பல பிரயோஜனங்களையும் சொல்லி இருக்கிறோம். திக்ரை கொண்டுதான் உள்ளங்களுக்கு அமைதி ஏற்படுது, உள்ளங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. திக்ர் இல்லாததனுடைய விளைவுதான் பல பாவ சிந்தனைகள் உள்ளத்தை ஆட்கொண்டு உள்ளம் கருப்படைந்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 10 பண்புகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாக சொல்கிறான், இந்த பண்புகள் எந்த முஸ்லிமான ஆணிடத்தில் எந்த முஸ்லிமான பெண்ணிடத்தில் இருக்குமோ உலாயிக அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் தயார் செய்திருக்கிறான். அப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்ட யாவுமே சொர்க்கத்திற்குரிய அமல்கள், சொர்க்கத்திற்கான அமல்களாக அல்லாஹ் இந்த 10 விஷயத்தை சொல்லிவிட்டு இவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது, மகத்தான கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு நாம் இந்த ஆயத்தினுடைய ஒளியில நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்துல இன்றைக்கு எந்த அமல்கள் இருக்கிறது? சொர்க்கத்திற்கான அமல்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லது நரகத்திற்கான அமல்கள் நம்மிடத்துல இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ரெண்டையுமே விளக்கி காட்டுறான். இப்ப பாருங்க, அல்லாஹ் இந்த வசனத்துல இபாதத்தை பத்தி, தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நம்முடைய தொழுகையினுடைய நிலை என்ன? நாளை மறுமையிலே நரகவாசிகளிடத்துல கேட்கப்படும், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், நீங்கள் இந்த சக்கர் என்ற நரகத்திலே ஏன் தள்ளப்பட்டீர்கள் என்று நரகவாசிகளிடத்துல கேட்கப்படும். அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகை விட்டு விட்டோம். இதைத்தான் முதல்ல சொல்லுவாங்க நரகவாசிகள். இன்னைக்கு நம்முடைய தொழுகை என்ன? நல்ல குடும்பத்திலே உள்ள பெண்கள் கூட கல்யாண வீடுகள்ல தொழுகை விட்டுறாங்க. ஒரு பெண் தொழக்கூடாத நிலைங்கிறது மாதத்துல சில நாட்கள் இருக்கிறது. அது மார்க்க சட்டத்தின்படி அந்த நாட்கள்ல பெண்கள் தொழுவது ஹராம். இது தவிர்த்து ஒரு மனிதனுடைய ரூஹ் பிரிகின்ற வரைக்கும் தொழுகை உண்டு. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தொழுகை கடமை அடக்கியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு விசேஷ காலங்கள்ல தொழுகை விஷயத்துல நம்மிடத்துல கவனம் குறைவு, தொழுகை விஷயத்துல நம்மிடத்துல
அலட்சியமான ஒரு போக்கு என்ன நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லப்பட்ட இந்த 10 தன்மைகள்ல கற்பழக்கத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். பார்க்கிற மண்டபங்கள்ல திருமணத்திற்காக மண்டபங்களை பிடிக்கிறோம். அங்க நம்முடைய நிலை என்ன? முழு பருதா கிடையாது. அங்க புர்காவை கழட்டி வச்சிடறோம். அந்நிய ஆண்கள் முன்னால நம்முடைய உடலுடைய பல பாகங்கள் படும் விதமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. சொல்லப்பட்ட இந்த 10 விஷயங்கள்ல பல விஷயங்களுக்கு மாற்றமாக நடக்கின்ற ஒரு சூழலை தான் இன்றைய நம்முடைய பெண் சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்திற்குரிய எல்லா அமல்களும் இன்னொரு பக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. சொர்க்கத்திற்குரிய அமல்களும் இல்லை, நரகத்திற்குரிய எல்லா செயல்பாடுகளும் இருக்கிறது. இன்றைக்கு நரகத்திற்குரிய செயல்ல முதலாவது விஷயம் என்ன? இசை. இசையை பத்தி தனியாக ஒரு பயான் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய அடையாளங்கள், அதுல சின்ன அடையாளங்கள் என்று ஒரு 15 விஷயங்களை சொன்னாங்க. பெரிய அடையாளம் என்று ஒரு 10 விஷயங்களை சொன்னாங்க. இன்னைக்கு நாம் வாழுகிற காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சின்ன அடையாளங்கள் எல்லாமே தோண்டி விட்டது. அதிலே ஒன்றுதான் பெருமானார் சொல்வார்கள், இசை கருவிகள் பரவலாகும். இசை கருவிகள் பரவலாகும் என்று பெருமானார் சொன்னாங்க. ஒரு காலத்திலே வாழ்ந்த உலமாக்கள் எல்லாம் இசை கருவியே, அதற்கு உதாரணம் ரேடியோவோ சொன்னாங்க. இசை கருவிக்கு உதாரணம் வீடுகளில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியை சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு இசை கருவிங்கிறது நம் ஒவ்வொருவருடைய கைகளிலும் இருக்கக்கூடிய செல்போன்கள். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கையிலும் இசைங்கிறது இன்னைக்கு ஹராம்ங்கிற உணர்வு எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் போய்விட்டது. பாருங்க, தொழுகையில உட்கார்ந்தா அங்க இந்த சைத்தானுடைய மணி ஓசை வருது. ஒரு விக்ர் மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா அங்க இந்த சைத்தானுடைய ஓசை அங்க வருது. ஒரு பயானுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா அங்கே இந்த சைத்தானுடைய ஒளி வருது. பெருமானார் சொல்லுவாங்க, மணி ஓசை சைத்தானுடைய இசைக்கருவி. மணி ஓசை சைத்தானுடைய இசைக்கருவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்கு புறப்படுகிற நேரத்தில் பயண ஒழுக்கங்களாக பல ஒழுக்கங்களை சொல்லுவாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டியது எது என்றும் சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு பெருமானார் சொன்னதுல ஒன்றுதான், அந்த காலத்துல அறியாமை காலத்துல பயணத்துல போகக்கூடிய செல்வந்தர்கள் அவங்களுடைய பிராணிகளுக்கு கழுத்துல ஒலி எழுப்பக்கூடிய மணியை கட்டி விட்டுருவாங்க. ஒலி எழுப்புகிற மணி அதை கட்டி விட்டுருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒலி எழுப்புகின்ற மணி இது சைத்தானுடைய இசைக்கருவி. எந்த பயண கூட்டத்திலே ஒலி எழுப்புகிற மணி இருக்குமோ அந்த கூட்டத்தில் அருள்வானவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய பள்ளிவாசல்களுக்கு கூட ரஹமத்துல்லாஹி வானவர்கள் வர வாய்ப்பு கிடையாது. நம்முடைய பள்ளிகளுக்கு கூட, வீடுகளை விடுங்க, பள்ளிவாசலுக்கு கூட இன்னைக்கு அருள்வானவர்கள் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா பள்ளிவாசலுக்கும் கூட இந்த சைத்தானுடைய கருவியோடு தான் எல்லாரும் வர்றாங்க. பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன், இந்த செல்போன்கள்ல ஒரு நிர்பந்தத்துக்காக நம்ம பயன்படுத்துறோம், மார்க்க அதை தடை செய்யல. ஆனா அதற்கு நீங்க வைக்கக்கூடிய ரிங்டோன்கள், அழைப்பு மணிகள், அதிலேயே சாதாரணமான ரகங்களும் இருக்கிறது, முழுக்க இசை சாராதவைகளும் இருக்கிறது. அதை வைங்க நம்ம சொல்றோம். ஆனா பார்த்தா தொழுகையில தக்பீர் கட்டி நிக்கிறோம், பின்னால சில பேருடைய போன்கள் அடிக்குது. அவ்வளவு மோசமான இசை அது. ஒரு சினிமா பாடலை நினைவூட்டக்கூடிய. இத்தனைக்கும் பார்த்தா ஆள் பெரிய தீன்தாரியா இருக்கிறார், நல்ல தாடி இருக்குது, ஜுப்பா இருக்குது. இவர்களுடைய நிலை இது. ஆனா இன்றைக்கு இசைக்கருவிங்கிறது நம்முடைய வீட்டுல இருந்த ரேடியோ, தொலைக்காட்சி என்பதெல்லாம் போய் ஒவ்வொரு நிமிஷமும் சைத்தானுடைய இந்த கருவியை வச்சிருக்கிறோம். பாருங்க, அல்லாஹ் தஆலா சைத்தானை நரகத்திலிருந்து விரட்டுகிற நேரத்துல அல்லாஹ் இப்படின்னு சொல்லி அனுப்பினா, நீ இந்த மக்களை வழிகெடுப்பது எதை கொண்டெல்லாம் வழிகெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, நீ சௌத்திக்க உன்னுடைய குரலாலும் வழிகெடுன்னு சொன்னான். குரலாலையும். சைத்தானுடைய குரல் என்ன? உலமாக்கள் அத்தனை பேரும் ஒருமனதாக சொன்னாங்க, சைத்தானுடைய குரல் தான் இசை. சைத்தானுடைய குரல் என்ன? இசைன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 குரல்கள் சபிக்கப்பட்டவை. 2 குரல்கள் சபிக்கப்பட்டவை. ஒரு குரல் என்னன்னு சொன்னா, மகிழ்ச்சியான தருணங்களிலே இசைக்கப்படுகிற இசை. சந்தோஷமான நேரத்தில், அது திருமண மஜ்லிஸாக இருக்கலாம், அல்லது விழாக்களாக இருக்கலாம், மாநாடுகளாக இருக்கலாம், இந்த மகிழ்ச்சியான தருணங்களிலே இசைக்கப்படுகிற இசை, இது சாபத்திற்குரிய குரல். இரண்டாவது என்ன? துக்கத்தின் போது ஒப்பாரி வைப்பது, இது சாபத்திற்குரிய குரல். இந்த 2 சத்தங்களும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இசை கருவிகளை உடைப்பதற்காக அனுப்பப்பட்டேன். இசை நம்முடைய மார்க்கத்துல ஹராம். ஆனா பார்க்கிறோம், இன்னைக்கு
செல்போன்கள்ல நம்முடைய பிள்ளைகள் பல தவறான பாடல்களை வச்சிருக்குது, பல தவறான இசைகளை வச்சிருக்குது. இசையினுடைய விளைவுகள் என்னென்னங்கிறத உலமாக்கள் எக்கச்சக்கமாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இசையினால என்னென்ன பாதிப்பு வரும், இசையினால உள்ளத்துல நயவஞ்சகம் தோன்றும், இசையினால உள்ளத்துல நிஃபாக்கு தோன்றும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் கினா யும்பித்து நிஃபாக், அல் கினா யும்பித்து நிஃபாக், இசையானது உள்ளத்துல நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும். கமா யும்பித்துல் மாஉ அஸ்ஸரஅ, எப்படி ஒரு வறண்ட பூமியில மழை பொழிவதனால் புற்பூண்டுகள் முளைகிறதோ அதே போலதான் இசையினால உள்ளத்துல நயவஞ்சகம் என்கிற மோசமான விசைச்செடி முளைகிறதுன்னு சொன்னாங்க. அப்படியானா இன்றைக்கு நம்முடைய அகலாக்கு கெட்டு போனது காரணம் நம்ம வாக்குறுதியை மீறுகிறோம், உள்ளத்துல ஒண்ணு வச்சிருக்கிறோம், வெளியில ஒண்ணு பேசுறோம். இது நயவஞ்சக குணங்கள் எதனால வந்துச்சு? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இசை. பஸ்ல ஏறினா அங்கேயும் இசை இருக்கிறது, எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இசை. ஒரு ட்ரெயின்ல போறோம்னு சொன்னா பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க பூரா என்னங்க செல்போனை கையில வச்சுட்டு பாட்டு கேட்கிற ஒரு அவலம். இதெல்லாம் ஏதோ முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் அல்ல, நம்முடைய சகோதரிகள்கிட்ட கூட இருக்குது. பல முஸ்லீம் வாலிப பெண்மணிகளை நம்ம பார்க்க முடியுது. என்ன எல்லா நேரமும் அவங்களுடைய காதுகள்ல ஹெட்போனை வைத்துக் கொண்டு பல தகாத விஷயங்களை கேட்கிறாங்க. இதற்கு நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஆண்களும் அனுமதி இருக்கிறாங்க. அப்ப இசை நைவஞ்சகத்தை தூண்டுகிறது. இரண்டாவது என்ன, இசை உள்ளத்துல ஆபாசத்தை தூண்டும். இசையினுடைய தன்மைகள் ஒன்று, இசை உள்ளத்துல வக்கர புத்தியை தூண்டும். இது தவிர்க்க முடியாத ஒரு மறுக்க முடியாத உண்மை. யார் இசையை ரசிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல ஆபாச சுபாவம் வரும். மௌலானா ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய ஷேக், அவங்க இசையை பத்தி தனியாக ஒரு கிதாபே எழுதியிருக்கிறாங்க. இசையினால என்னென்ன விளைவுகள் வரும். இசைக்கென்றே ஒரு தனி லாங்குவேஜ் இருக்குது, ஒரு மொழி இருக்குது. அது என்னன்னு சொன்னா அந்த இசையினுடைய சேர்க்கப்படும். சில இசையை கேட்கிறவனுடைய உள்ளத்துல கொலை வெறி வரும், சில இசையை கேட்கிறவனுடைய உள்ளத்துல விபச்சாரத்தின் மீது நாட்டம் வரும், சில இசையை கேட்கிறவனுடைய உள்ளத்துல பயங்கர தீவிரவாத சிந்தனைகள் வரும், சில இசையை கேட்கிறவனுடைய உள்ளத்துல அடுத்தவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி வரும், விரோதம் வரும். இதுவெல்லாம் இசையினுடைய விளைவுகளாக மௌலானா அவர்கள் ஒரு தனி கிதாப் எழுதியிருக்கிறார். இப்படி இசையினால இவ்வளவு பாதிப்புகள் இவ்வளவு விளைவுகள் வரும் என்று இருக்கிற போது இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த செல்போன்களை வைத்துக் கொண்டு தகாத பல இசையை நாம கேட்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை அனுமதி கொடுக்கிறோம். குறிப்பாக நம்முடைய வாலிப பெண்களிடத்துல கொடுக்கிறோம். பிறகு அவங்க வழியில வர மாட்டாங்க, பிறகு அவங்க பாத தவறி போக மாட்டாங்க. இதுக்கு முழு காரணம் யாரு? நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவர்கள், தாய்மார்களும் வீட்டில் உள்ள ஆண்களும் தான் மொத்த பொறுப்பு. எனவே இதை நான் ஒரு மார்க்க தீர்ப்பாக கூட சொல்ல முடியும். இந்த திருமணத்திற்கு முன்னால் பெண்களுடைய கைகளிலே செல்போன்கள் நாம் கொடுப்பது ஹராம் என்றுதான் சொல்லணும். என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு? இதனுடைய அவசியம் என்ன இருக்கிறது? ஆக இந்த செல்போன்களுடைய விளைவுதான் பல மோசமான காட்சிகளை அவங்க பார்க்கிறாங்க, பல தவறான செய்திகளை இந்த செல்போன்கள் மூலமாக அவங்க பரிமாறுறாங்க. இந்த செல்போன்கள் வழியாக பல நல்ல தகவல்களும் பரிமாறப்படுது, மோசமான செய்திகளும் பரிமாறப்படுது. ஆனா அதிகமாக 90% பல மோசமான செய்திகள். அதனுடைய விளைவு என்ன? நம்முடைய மார்க்கம் தவறான விஷயங்களை மறைக்க சொல்லுது, தவறான விஷயத்தை மறைக்க சொல்லுது. ஆனால் இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக செல்போன்களை நம்ம பார்க்கிறோம், ஒரு மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நீதிக்கு கொண்டு இந்த சமுதாயத்திற்கு மேலும் மேலும் அவலத்தையும் அவமானத்தையும் அதிகப்படுத்தப்படுகிறது. சில தகாத சம்பவங்கள் நடக்கிறது. அதை உலமாக்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை கருத்துல கொண்டு அதை கண்டிக்கிறார்கள். ஆனால் அதை விட மீறி வாலிப ஆண்களும் பெண்களும் அந்த தவறான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக பரிமாறி இந்த ஒரு ஆபாசத்தை உலகம் கூட பரப்பிட்டு இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஆபாசத்தை பரப்புறவர்களை வன்மையாக கண்டிக்கிறான். சூரத்து நூர்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ. முஃமினான மக்களுடைய சமூகத்திலே ஆபாசமான செய்திகளை யார் பரப்புவார்களோ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்களுக்கு உலகத்திலேயும் கொடிய வேதனை, மறுமையிலும் கொடிய வேதனை. அண்மையிலே கூட சில சகோதரர்கள் நம்மிடத்துல காட்டினாங்க, சில தகாத நிகழ்வுகளை வீடியோக்களாக போட்டோக்களாக எப்படியெல்லாம் நம்முடைய சமுதாயத்தை கேவலப்படுத்தி பல செய்திகள் வாட்ஸ்அப்ல வந்திருக்குது. இதுல கொடுமை என்ன? பல பெண்களுடைய வாலிப பெண்களுடைய விமர்சனங்களும் அதுல இருக்குது. இன்னைக்கு நம்முடைய பெண்கள் அதாவது சமூக வலைத்தளங்களான பேஸ்புக்லயும் இன்னும் என்னங்க பல்வேறு விஷயங்கள்ல பெண்கள் இருக்கிறாங்க.
இதெல்லாம் இன்னைக்கு நடைபெறக்கூடிய ஒரு மோசமான நிகழ்ச்சி. நம்முடைய ஊருடைய படிக்கக்கூடிய ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 90% நம்முடைய சகோதரிகள் பெண்கள் இந்த பேஸ்புக்ல இருக்கிறாங்க. பல கடைகள்ல உள்ள பல பசங்கள்ட்ட இருந்து நாம கேள்விப்படுறோம், இரவு நேரத்துல மணிக்கணக்கில் அவங்க இந்த பேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய போட்டோக்கள் பூரா அதுல இருக்குது. எத்தனாவது வகுப்பு படிக்கிறேன், என்ன படிக்கிறேன், எல்லாத்தையும் இந்த பெண்களே அவங்கள பத்தின முழு விவரங்களையும் அதுல கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கலாச்சாரம் இது, எவ்வளவு பெரிய வெக்கங்கட்ட ஒரு விஷயம் இது. எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நம்மிடத்தில் உள்ள எல்லா அமல்களும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவை அல்ல. அத்தனை விஷயங்களும் நரகத்திற்குரிய அமல்கள். அதுல முதன்மையானது இந்த இசை. அதனால இந்த செல்போன்கள் விஷயத்துல மிகுந்த கவனம் நமக்கு தேவை. நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது, பராமரிப்பது அது ஒரு அமானிதமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா குழந்தைகள் நம்மிடத்துல தரப்பட்ட ஒரு அமானிதம் இது. இந்த அமானிதத்திற்கு அல்லாஹ்ட்ட நாளைக்கு நாம பதில் சொல்லணும். இந்த குழந்தைகளை மார்க்க அடிப்படையிலே உருவாக்கினோமா இல்லையா என்பதற்கு அல்லாஹ்ட்ட நாம பதில் சொல்லணும். குழந்தைகளுடைய வளர்ப்பு முறை குறித்தும் பல சந்தர்ப்பங்களை நாம சொல்லி இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல என்னென்ன கடமைகள் இருக்கிறது, திருமணத்திற்கு முன்னால் இருந்தே நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு வாலிபனை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு முன்னால் ஒரு நல்ல மனைவியை தேர்வு செய்யணும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயை தேர்வு செய்யணும். இது ஒரு வாலிபனுடைய கடமை. ஒரு பெண்ணுடைய கடமை என்ன? திருமணத்திற்கு முன்னால் தனக்கு வரப்போகிற மணமகன், தனக்கு வரப்போகிற கணவன் ஒரு தீன்தாரியாக இருக்கணும். ரெண்டு தரப்பிலும் இந்த கடமை இருக்குது. இது முதல் கடமை. ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்யணும்? நல்லவர்களை தேர்வு செய்யணும். குழந்தைகளுக்கு அழகான பெயர் சூட்டுவது, நல்ல பெயர்களை வைப்பது, இதுவும் குழந்தைகளுக்கு நாம செய்யக்கூடிய துரோகங்கள்ல ஒன்று. இன்னைக்கு மோசமான பெயர்களை வைக்கிறோம். இதை நான் பல தடவை சுட்டி காட்டி இருக்கிறேன். நம்முடைய சமூகத்துல ஆண்களுக்கு கூட ஓரளவுக்கு நபிமார்களுடைய பெயர்கள், நல்லவர்களுடைய பெயரை வச்சு பழகி இருக்கிறோம். ஆனா பெண்களுடைய பெயர்ல 90% பெயர் தப்பான பெயர். 90%, நான் மிகைப்படுத்தி சொல்லல, 90% பெயர் பெண்களுடைய பெயர்கள்ல அது இஸ்லாமிய பெயர்களே கிடையாது. இந்த தவறான பெயர்களாலையும் நம்முடைய பெண்கள் சீர்கட்டு போறதுக்கான காரணம் இருக்கிறது. மூன்றாவது கடமை, நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலகட்டத்தில் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது. இது நம்முடைய கடமைகள்ல உண்டு. அதில் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்வார். என்ன சொல்றாரு? என்னுடைய மகன் என்னுடைய பேச்ச கேட்க மறுக்கிறான், என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட மறுக்கிறான், நீங்க அவனை கூட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மகனார அழைச்சி அவரை கண்டிப்பாங்க. உன்னுடைய தந்தையினுடைய பேச்ச கேட்க மறுக்கிறியாமேன்னு சொல்லி. உமர் வந்து யாரையாவது கண்டிக்கிறதா இருந்தா கையில ஒரு சாட்டை வச்சிருந்தாங்க, ஒரு சின்ன சாட்டை. அந்த சாட்டையால அவங்களை கண்டிப்பா அடிப்பாங்க. அப்படி அடிக்க போற நேரத்துல அந்த பையன் சொன்னாரு, என்னை அடிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் நிறுத்துங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கன்னு சொன்னாரு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிறுத்திட்டாங்க. என்னப்பா கேளுன்னு சொல்லி. இப்ப அந்த பையன் உமர்கிட்ட கேட்டாங்க, ஒரு தந்தைக்கு தன் பிள்ளையின் மீது உள்ள கடமைகள் என்ன சொல்லுங்க, ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது உள்ள கடமை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் முக்கியமான 3 கடமையை சொன்னாங்க. முதலாவது கடமை என்ன? தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தாயை தேர்வு செய்யணும். இரண்டாவது கடமை என்ன? அழகான பெயர்களை சூட்டணும். மூன்றாவது கடமை என்ன? குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். இதான்பா 3 கடமைன்னு சொல்லி. அந்த பையன் சொன்னா, என்னுடைய தந்தை இந்த 3ஐயுமே எனக்கு செய்யல, 3மே எனக்கு அவர் செய்யல. முதலாவது நல்ல தாயை தேர்வு செய்யணும்னு சொன்னீங்க. அவர் எனக்கு தேர்வு செய்த தாய் ஒரு பாரசீக நாட்டை சார்ந்த ஒரு அடிமை பெண், ஒரு பாரசீக நாட்டை சார்ந்த ஒரு அடிமை பெண். எனவே என்னுடைய தாயினுடைய அன்பு, தாயினுடைய வளர்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு அவர் நல்ல தாயை தேர்வு செய்யல. இரண்டாவதாக சொன்னாங்க, நல்ல பேர் வைக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு அவர் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? அதுக்கு நாம தமிழ்ல சொன்னா கருப்பன் அர்த்தம். அவர் வச்ச பேர் வந்து கருப்பன் பேர் வச்சுட்டாரு, அஸ்வத். அஸ்வத்னா அரபியில, தமிழ்ல சொன்னா கருப்பன் அர்த்தம். நாங்க எனக்கு பேர் இப்படிதான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. மூணாவதாக சொன்னாரு, குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இன்றைக்கு வரைக்கும் என் தகப்பன் எனக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மகனை அடிப்பதற்கு பதிலாக புகார் செய்ய வந்த அந்த தந்தையை அடித்ததாக பார்க்கிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதில் இந்த கடமைகளோடு 4வது கடமை என்ன? குழந்தைகளுக்கு ஹலாலான ரிஸ்கை தருவது, ஹராமான உணவிலிருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது. இது தாய் தந்தை இருவருடைய கடமையாகவும் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில்
விபச்சாரமும் தவறான சிந்தனைகளும் ஆபாச சிந்தனைகளும் அதிகமாகி போனதற்கான காரணங்கள்ல ஒன்று இன்றைக்கு இந்த ஹராமான விஷயங்கள்ல பேணுதல் கிடையாது, வட்டி சார்ந்த விஷயங்கள்ல பேணுதல் கிடையாது, கொடுக்கல் வாங்கல்ல பேணுதல் கிடையாது. பல்வேறு வகைகள்ல நம்முடைய வருமானங்கள் தூய்மையிட்டு போய்விட்டது, ஹராமாகி விட்டது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த கெட்ட சிந்தனைகளும் ஆபாச சிந்தனைகளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் சிறந்த அமல் எது? தொழுகை சிறந்த அமலான்னு கேட்கிறாங்க. நபி சொல்றாங்க, ஆமா தொழுகை சிறந்த அமல். அடுத்து அவர் கேட்கிறாரு, ஜிஹாது சிறந்த அமலா? அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது சிறந்த அமலா? நபி சொல்றாங்க, ஆம் சிறந்த அமல். இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வர்றாரு. நபி எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டு கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அருமை தோழர் அவர்களே, நீர் கேட்ட எல்லா அமலும் நல்ல அமல் தான். ஆனா இந்த எல்லா அமல்களை விட ஒரு அமல் இருக்குது, அதற்கு ஈடாக அதற்கு இணையாக எந்த அமலும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டபோது நபி சொன்னார்கள், அதுதான் அர்-ரிஅத்து. ரிஅத் என்று சொன்னால் ஹராமை மட்டும் விடுவதல்ல, ஹராமாக இருக்கலாமோ என்கிற சந்தேகத்தை கூட விட்டு விடுவது. இந்த ஹராமா இருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு, ஹராமாக இருக்கலாமோ என்று எது சந்தேகிக்கப்படுகிறதோ அதை கூட விடுவதற்கு பெயர் தான் அர்-ரிஅத்து, பேணுதல். இந்த பேணுதலுக்கு நிகராக ஜிஹாதும் இல்லை, தொழுகையும் இல்லை, எந்த வணக்கமும் இல்லை. இந்த பேணுதல் இல்லாததனுடைய விளைவுதான் உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கிறதே அதுல ஹராம் இருக்கிற காரணத்தினாலதான் இன்றைக்கு ஆபாச சிந்தனைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மனிதன் நிரப்புகின்ற பாத்திரங்களிலே ஆக கெட்ட பாத்திரம் வயிறு. நம்ம நிரப்புற பாத்திரத்துல ஆக மோசமான பாத்திரம் வயிறு. இந்த வயிற்றுக்குள்ள செல்லக்கூடிய உணவுகள் எப்படிப்பட்டவை அதை பொறுத்துதான் நம்முடைய துஆக்களுடைய கபூலியத்து, நம்முடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது எல்லாமே இந்த வயிற்றுக்குள் செல்லக்கூடிய உணவு வச்சுதான் இருக்குது. இன்றைக்கு தவறான விஷயங்களும் ஆபாசங்களும் அதிகமாகி போனதற்கான காரணங்கள் ஒன்று, எல்லா மட்டத்திலும் ஹராமான விஷயங்கள் சர்வ சாதாரணமாக்கப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆக பிள்ளைகள் விஷயத்துல இந்த ஹலால் ரிஸ்க தருவது உங்களுடைய கடமை. 5வது கடமை என்ன? பிள்ளைகள் விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஆண் மக்களாகட்டும் பெண் மக்களாகட்டும் யாரோட தொடர்பு வைக்கிறாங்க, யாரோடு பழகுகிறார்கள், இதுல பெரும்பாலும் நாம கவனம் செலுத்துறது கிடையாது. இப்ப செல்போன்களை கையில கொடுக்கிறோம், பிள்ளைகள் யார்கிட்ட பேசுது அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. லேப்டாப் வாங்கி கொடுத்துறோம், இன்டர்நெட் வரைக்கும் பயன்படுத்துறாங்க, யார்கிட்ட தொடர்பு வைக்கிறாங்க அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இதனாலதான் சமூகத்துல பல அவலங்கள் ஏற்படுவது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் யாரோடு தொடர்பு வைக்கிறாங்க? ஆண் பிள்ளைகளாக இருந்தா நம்முடைய பிள்ளைகள் உலமாக்களோடு நல்லவர்களோடு தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருமணத்திற்கு முன்னால எந்த தோழமையும் நல்லதல்ல, எந்த தோழியும் அவங்களுக்கு என்ன தேவை கிடையாது. அவ பெண்கள் யார்கிட்ட பழகுறாங்க அதை நம்ம கண்காணிக்கணும். இன்னைக்கு நம்ம அதையும் கண்காணிக்கிறது இல்லை. போன்ல பேசுனா யார்கிட்ட பேசுறாங்க அதை நம்ம கவனிக்கணும். அந்த நம்பரை நாம வாட்ச் பண்ணணும். யார்கிட்ட போன் பேசி இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம கவனிக்காதனுடைய விளைவுதான் இந்த தவறுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இவை அத்தனைக்கும் அல்லாஹ்விடத்திலே நாளை பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்குது. எனவே பிள்ளைகள் விஷயத்துல இந்த கவனத்தை நாம என்ன செய்ய எடுக்க வேண்டும். அடுத்து நாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? மார்க்க சட்டதிட்டங்களை கற்றுக் கொடுக்கிறது. எல்லா விஷயத்தையும் நாம கொடுக்கிறோம், எல்லா பயிற்சிகளையும் நாம கொடுக்கிறோம். உலக கல்வியில ஆர்வம் செலுத்துறோம், மார்க்க கல்வியிலும் ஆர்வம் செலுத்தி மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டத்திட்டங்கள் அடிப்படையான போதனைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கற்றுத்தரணும். இந்த விஷயங்கள் சொல்லப்படலன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் வழித வருகிற போது அதற்கு பொறுப்பாளர்களாக நாம தான் ஆகிறோம். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி பல்வேறு பொறுப்புகள் எல்லா மட்டத்திலும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக நிமிர வேண்டுமானால், நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் பெண்களாகி உங்களிடத்துல இருக்க வேண்டிய மார்க்கப்பற்ற கொண்டுதான் இருக்குது. பெண்களிடத்துல மார்க்கம் இல்லை, தீன் இல்லை, வெட்க உணர்வு இல்லைன்னு சொன்னா எல்லா வகையிலும் இந்த சமூகம் சீர்கட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அடுத்து இந்த பிள்ளைகள் விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன? பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகங்களை கூட நாம கவனிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எந்த மாதிரி புத்தகத்தை படிக்கிறாங்க? மார்க்க நூல்கள், நல்ல நூல்கள், தரமான நூல்கள் இருக்கிறது, அதை படிக்கிறாங்களா அல்லது வேறு நூல்களை படிக்கிறாங்களா? இந்த விஷயத்துல நாம கவனிக்கணும்.
நல்ல விஷயங்களை அவங்களுக்கு படிக்க வைக்கணும். வீட்டுல தாலீம் படிக்கலாம். இன்னைக்கு அருமையான நூல்கள் தமிழ்ல வந்திருக்குது. ஒரு காலம் இருந்துச்சு மார்க்க சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய நூல்கள் தமிழ்ல ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போதெல்லாம் 5 நிமிட மதரசா என்று கூட ஒரு நூல் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் என்ற அடிப்படையில ஒரு பக்கத்துல பல விஷயங்களை அதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு அறிய வேண்டிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, தவிர்ந்திருக்க வேண்டிய ஒரு பாவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு சுண்ணத்தை கொண்டு வர்றாங்க, ஒரு ஒழுக்கத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிச்சோம்னு சொன்னா ஒரு வருஷத்துல பல சட்டங்களையும் பல சுண்ணத்துகளையும் பல ஹராமுகளையும் தெரிந்து கொள்ளலாம். இது மாதிரியான நல்ல புத்தகங்களை படிக்க வைக்கிறது. வீட்டுல மோசமான புத்தகங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதுவும் தற்காலத்துல வரக்கூடிய வார இதழ்கள் இதெல்லாம் ஆக மோசமானவை. அதனுடைய அட்டைப்படத்திலிருந்து எல்லாமே மோசமானவை. இதை காசு கொடுத்து வாங்குறதே ஹராம். காசு கொடுத்து வாங்குறது கூட ஹராம். இன்றைய நாளிதழ்கள் கூட நம்ம அந்த நிலையில இருக்க அவ்வளவு மோசமான படங்கள் அதுல வருது. இந்த சின்ன சின்ன படங்கள் தான் நம்முடைய குழந்தைகளுடைய பிஞ்சு மனங்கள்ல பல ஆபாசமான தவறான சிந்தனைகளை உருவாக்குது. அதனால வீட்டுல மோசமான வார பத்திரிகைகளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய ரஹமத் அந்த வீட்டுக்கு வராது. எத்தனையோ என்னங்க மௌத்து பல நல்ல காரியங்களும் நடக்குது, பல துயரமான காரியங்களும் நடக்குது. ஒரு மரணிக்கிற வீட்டுல இந்த மாதிரி ஆபாசமான புத்தகங்கள் இருந்தா அவருக்கு களிமா எப்படி வரும் என்பதை யோசிக்கணும். இந்த புத்தகங்கள் விஷயத்திலையும் நாம கவனமாக இருக்கணும். சுருக்கமாக சொல்ல போனா ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இறந்த பிறகு 7 அமல்களுடைய நன்மை அவனுக்கு போய்கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு ஆள் இறந்த பிறகு கூட 7 அமல்கள் அதனுடைய நன்மை போய்கொண்டே இருக்கும். அந்த 7ல ஒண்ணு என்னன்னு சொன்னா இவன் விட்டு சென்ற நல்ல பிள்ளைகள். நல்ல பிள்ளைகளை உருவாக்கி குர்ஆனை கற்றுக் கொடுத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல பிள்ளைகளை உருவாக்கிட்டு இறந்து போயிட்டார். இவர் இறந்த பிறகும் கூட இந்த குழந்தைகள் ஓதுகிற குர்ஆன், இந்த குழந்தைகள் தொழுகின்ற தொழுகை, இந்த குழந்தைகள் செய்கின்ற தர்மம், இவை அனைத்தினுடைய நன்மைகளும் அந்த பெற்றோர்களுக்கு போய்கொண்டே இருக்கும். ஹதீஸிலே வருகிறது, நாளை மறுமையில இறந்து போன பெற்றோர்கள் மனிதர்கள் சிலர் அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய நன்மைகளை பார்த்து கேட்பாங்களா, யா அல்லாஹ் இவ்வளவு நன்மைகள் நாங்க செய்யலையே. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை பத்தி தெரியும். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லுவான், ஒவ்வொரு மனிதனும் தன்னை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி. இப்ப அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், இவ்வளவு அமல்கள் நாங்க செய்யவில்லையே என்று. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகள் செய்கின்ற அமல்களுடைய நன்மையை தான் நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்த ஹதீஸில மரணத்திற்கு பிறகு பலன் தரக்கூடிய பெரிய செல்வம் நம்முடைய பிள்ளைகள். இதை மாற்றமாகவும் விளங்கிக் கொள்ளணும். இதற்கு மாற்றமான கருத்தும் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத்து கொடுக்கல, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல, மோசமான கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தோம், இந்த செல்போன்களை லேப்டாப்புகளை வாங்கி கொடுத்தோம், அதனால் அவர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானால் நீங்கள் இறந்த பிறகு இந்த பிள்ளைகள் செய்கின்ற பாவங்களும் உங்களை தொடர்ந்து வரும். நல்ல அமல்கள் மட்டுமல்ல, இந்த பாவங்களும் உங்களை தொடர்ந்து வரும். இது இந்த ஹதீஸினுடைய கருத்திலிருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயம். எனவே எந்த விஷயங்களை சொன்னோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து நம்முடைய பிள்ளைகளை நல்ல தீண்டாளிகளாக மார்க்க ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்குவதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. நாம் சரித்திரத்தில் எந்த பெண்களுடைய உதாரணங்களை சொன்னோமோ அந்த பெண்களை போல நாமும் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் உறுதி எடுத்தால் இந்த சமுதாயத்தை தலை சிறந்த சமுதாயமாக உருவாக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நசீவை நம் சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எல்லோருக்கும் தந்தல்வானாக. எல்லா விதமான தலைகுணவிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே தொழுகை நடக்கும் இன்ஷாஅல்லாஹ். சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள் இருந்த போது ஓதியதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
குர்ஆன் ஹதீஸ்ல எந்த வாக்கியம் வந்திருக்கிறதோ அந்த வாக்கியத்தை மாத்தாம அப்படியே ஓதணும். இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொன்னா நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று அர்த்தம். அது அவங்க கேட்டுக்கிறாங்க, இன்னா குன்னா மினல் ஸாலிமீன் என்று ஓதலாமா? இன்னின்னு சொன்னா ஒருமை, இன்னா என்று சொன்னால் பன்மை. குர்ஆன்ல வந்திருப்பது இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அதை அப்படியே ஓதணுமே தவிர அதை மாற்றுவது சிறப்பு கிடையாது. ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, ஃபஜ்ர் மக்ரிப் தொழுகைகள்ல ஆயத்துல் குர்சி, ஆமன ரசூல் வழமையாக ஓதி வரலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. தவறு கிடையாது. ஆனா வெவ்வேறு சூறாக்களை ஓதுவது சிறந்தது, வேற சூறாக்களையும் மனனம் செய்து கொள்வது நல்லது. ஒரு சகோதரி கேட்கிறாங்க, ஷேகுமார்களிடம் பையத்து பெற்ற சிலர் உப்பு காரம் இனிப்பு இல்லாமல் நோன்பு வைக்கிறார்கள், அப்படி வைக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா தெரிந்து கொள்ளணும், மார்க்கத்தில் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை யாரும் ஹராமாக்க முடியாது. எது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அது ஹராமாக்க முடியாது. ஒரு ஹராமை ஹலாலாக்குவதும் பாவம், ஒரு ஹலாலை ஹராமாக்குவதும் பாவம். அல்லாஹ் நபிக்கே குர்ஆன்ல கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இல்லை, இனிமே நான் தேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, தேன் குடிக்க மாட்டேன்னு நபி சொல்லிட்டாங்க. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கி வச்சான், லீம துஹர்ரிம் மா அஹல்லல்லாஹு லக், நபியே அல்லாஹ் உமக்கு ஹலால் ஆக்கிய தேனை நீர் எப்படி ஹராமாக்கலாம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப என்னங்க, அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ அதை ஹராமாக்கக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. அதனால எந்த அடிப்படையில உப்பு காரம் இனிப்பு இல்லாம நோன்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மார்க்கத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய வழிதான் சிறந்த, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிதான் சிறந்த வழி. இம்மால ஒவ்வொரு குத்பாலையும் ஓதுவோம், கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகள்ல சிறந்தது பெருமானாருடைய வழிமுறை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா எந்த குழப்பமும் இல்லை. எல்லாருக்கும் ஷேக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எல்லாருக்கும் ஷேக் மார்க்கம் தான். எனவே மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு எந்த ஷேக்குடைய வழிகாட்டலையும் பின்பற்ற தேவையில்லை. மௌலானா ரஷீத் அஹமத் கங்கோஹி தேவனுடைய பெரியார்கள்ல ஒரு மிகப்பெரிய ஆலிமவங்க, அவங்களும் ஒரு ஷேக் இடத்துல பையத்தாக இருந்தாங்க. அவங்களுடைய ஷேக் யாருன்னா ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர மக்கி. ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர மக்கி தேவனுடைய உலமாக்களுக்கெல்லாம் ஷேக், தரீகத்துல ஷேக். தரீகத்தை நாங்களும் மதிக்கக்கூடியவர்கள், மறுக்கக்கூடியவர்கள் அல்ல. ரஷீத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஷேக்குடைய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, நமக்கு தரீகத்துல மட்டும்தான் அவங்க ஷேக்கு, ஷரியத்துடைய சட்டங்கள்ல ஷேக் நம்மள்கிட்ட தான் கேட்டுக்கொள்ளணும். நாங்க மார்க்கத்தினுடைய ஆலிம்கள். ஒரு ஷேக்குடைய செயல் ஷரியத்துக்கு உட்பட்டு இருந்தா செய்வோம், ஷரியத்துக்கு மாற்றமா இருந்தா செய்ய மாட்டோம். இதான் நமக்கு கற்றுத் தந்தாங்க. அதனால இப்படி நோன்பு வைக்கிறதுனால என்ன பலன் என்பது நமக்கு தெரியல, மார்க்கத்துல சொல்லப்படல, அதனால அவசியமும் கிடையாது. வட்டி தொழில் செய்பவருடைய வீட்டுல வாடகைக்கு இருக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதை தவிர்த்து கொள்ளுங்க. காரணம், அல்லாஹ் வட்டி சாப்பிடக்கூடியவர்களை பத்தி சொல்லுவான், அவங்க மறுமையில எப்படி எழுந்திருப்பாங்க, ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்களை போன்று எழுந்திருப்பார்கள். வட்டி பணத்துல கட்டப்பட்ட வீட்லயும் ஏதாவது ஒரு பலா முசீபத்து இருக்கதான் செய்யும். அதனால அதை தவிர்த்து கொள்வது நல்லது. எத்தனை பவுன் இருந்தால் ஜக்காத்து கடமைன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 10.25 பவுன் இருந்தால் ஜக்காத்துனங்க கடமையாகுது. அதிலிருந்து ஜக்காத்துனாகவும் கொடுப்பது கடமையாகும். அதிலிருந்து அதற்கு மேலே எவ்வளவு இருந்தாலும் மொத்தத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். மையத்தை குளிப்பாட்டிய பிறகு மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பார்க்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. குளிப்பாட்டிய பிறகு என்று கிடையாது, குளிப்பாட்டிய பிறகு முன்னால எல்லா நிலைகளிலுமே மற்றவங்க பார்க்கலாமா என்பதுதான். அதாவது அப்படி எந்த தடையும் மார்க்கத்துல ஒன்றும் கிடையாது. பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வயதான தாயாருக்கு பணிவிடை செய்வது மகளுடைய பொறுப்பா மருமகளுடைய பொறுப்பான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது மாமனாருக்கோ அல்லது மாமியாருக்கோ ஒரு மருமகள் வேலை செய்வது மார்க்க ரீதியாக கட்டாயம் இல்லை என்றாலும் கூட அது சிறந்த பண்பாடுகளை சார்ந்தது. கணவனுடைய பெற்றோரை கவனிக்கிறது
ஒரு மகன் ஒரு மகளுடைய சிறந்த ஒரு பண்பாடு, மருமகனுடைய சிறந்த பண்பாடு. அந்த அடிப்படையில மருமகள் பார்க்கிறது. மகள் பார்க்கணும்னு சொன்னா அவருடைய கணவருடைய அனுமதி வேண்டும். கணவர் அனுமதி கொடுத்தாதான் தன்னுடைய தாய்க்கு கூட ஒரு மகள் பணிவிட செய்ய முடியும். கணவர் அனுமதி கொடுக்கலன்னா தான் தாய் தந்தையில கூட ஒரு பெண் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கணவர் அனுமதி கொடுத்தால் மகள் தன்னுடைய தாயை பார்த்துக் கொள்வது மிகச் சிறந்தது. என்னன்னு படிக்க சுருக்கமா சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஷாநகரிலிருந்து மேற்கு தெருவில் வீடு வாங்கலாமான்னு சொல்லி. அது எந்த அடிப்படையில் கேட்டிருக்காங்கன்னு தெரியல. எங்கிருந்து எங்கனாலும் போகலாம் மார்க்கத்துல, அப்படி எந்த மூட நம்பிக்கையும் இல்லை. மேற்கு இருந்து கிழக்க போகலாம், கிழக்கு இருந்து மேற்க போகலாம், அதனால எந்த தவறும் கிடையாது. இப்ப கிழக்கு இருந்து மேற்க போனா மொத்தா போயிடுவோம், ஒரேடியா கபரஸ்தானுக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்பினா அது பயங்கரமான மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையை பத்தி நாம தனியாவே பேசி இருக்கிறோம். நம்முடைய மார்க்கத்துல அப்படி எந்த நம்பிக்கையும் கிடையாது. தாராளமாக என்ன செய்யலாம், போகலாம். அல்லாவுடைய பெயரில் மௌலூது ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி மௌலூது நீ புதுசா கண்டுபிடிச்சாதான் உண்டு. இதுவரைக்கும் இல்ல அல்லாவுடைய பேர்ல மௌலூது அப்படின்னு சொல்லி. குரான் தான் அல்லாவுடைய பேர்ல ஓதப்படுகிற மௌலூது. அல்லாவுடைய மௌலூதுங்கிறது குரான் தான் என்னங்க அல்லாவுடைய பேர்ல ஓதுறது. வேற அப்படி ஒரு புதுசா எந்த மௌலூதும் கிடையாது. மனிதர்களுக்கு பேய் பிசாசு ஜின்னுகள் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பேய் பிசாசு அப்படிங்கிறது இருக்குது, அது நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அது கிடையாது. பேய் பிசாசுன்னு எதை சொல்றாங்க, இறந்து போன ஆன்மாக்கள் அது வெவ்வேறு ரூபங்களில் வந்து மனிதர்களை அச்சுறுத்துது, பயமுறுத்துது. இது பேய் பிசாசுக்கு அர்த்தம் சொன்னா இந்த அர்த்தத்துல பேய் பிசாசு கிடையாது மார்க்கத்துல. ஏன்னா இறந்து போன ஆன்மாக்கள் அவர்கள் செய்த அமல்களை பொறுத்து சுவனத்திலோ அல்லது நரக வேதனையிலோ, உலகத்திலேயே ஆரம்பிச்சிருது. சுவன காற்று நல்லவர்களுக்கு, நரக காற்று கெட்டவர்களுக்கு. இதான் ரெண்டே நல்லதான். அவங்க உலகத்துல ஆவியா சுத்தி யாருக்கு எந்த இடத்திலும் செய்ய முடியாது. நான் அதே நேரத்துல ஜின்னுகள் இருக்கிறார்களே அவங்கள கூட பேய் பிசாசு நம்பலாம். சில ஜின்னுகள் வந்து மறைமுகமான ஒரு படைப்பு. ஜின்னுகள் மறைமுகமான ஒரு படைப்பு. இந்த ஜின்னுகள் இருக்கிறார்களே இவர்கள் வந்து சில நேரங்கள்ல பல வடிவங்கள்ல காட்சி தரலாம். ஜின்னுகள் பாம்பாக வரலாம், நாயாக வரலாம். அதுக்கு இவன் அப்பா சொல்றாங்க விரும்பிய படைப்பாக ஜின்னுகள் வர முடியும். இந்த ஜின்னுகள் வந்து ஆவியாக கூட காட்சி அளிக்கும். நம்ம அதைத்தான் பேய் பிசாசும் வரும். ஆனா இறந்து போன ஆன்மாக்கள் அல்ல, அது ஜின்னுகளுடைய சேர்த்தை. இந்த ஜின்னுகள் மனிதனுக்குள் வர முடியுமா? வர முடியும். நம்முடைய உலமாக்கள் அது சாத்தியமானதுதான் என்பது சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மனிதனுக்குள் வந்து இந்த ஜின்னுகள் பல அட்டகாசங்களும் புரிய முடியும். அப்படி வருகிற போது அதற்கு மார்க்க ரீதியான தீர்வுங்கிறது குரானை கொண்டு மட்டும் அதற்கு சிகிச்சை செய்யணும். அல்ல அதுல பல நன்மையை பல ஷிஃபா எல்லாம் வச்சிருக்கிறான். வேற தவறான வழிகளிலும் போயிடக்கூடாது. பிள்ளைகள் வந்து குறிப்பா என்ன கேட்டிருக்கிறாங்க, வந்து இந்த மாதிரி வந்து வாலிமான பிள்ளைகள் கேட்டு அதிகமான வேலையை சொல்றாங்க. அதாவது ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, கபூர்ல நல்லவர்களுக்கு யார் கேள்வி கேட்பார்கள், கெட்டவர்களுக்கு யார் கேள்வி கேட்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கபூர்ல வந்து 2 வானவர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 வானவர்கள்
எல்லாருக்குமே முன்கர் நக்கீர் என்கிற மலக்குகள் கேட்பார்கள் என்றும் ஹதீஸ்ல வருது. சிலர் சொன்னாங்க பாவிகளுக்கு தான் முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பாங்க, மற்றவர்களுக்கு அருள்வானவர்கள் 2 பேர் நியமிக்கப்படுவாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க என்ற 2 விதமான கருத்தும் இருக்குது. ஆனா ஹதீஸ்ல பொதுவாக பார்த்தா முன்கர் நக்கீர் என்கிற மலக்குகள் எல்லாருக்குமே கேள்வி கேட்பாங்கன்னு வருது. அஹ்துநாமா சூரா ஓதினால் முன்கர் நக்கீர் கேள்வி எளிதாகிறது என்று சொல்லுகிறார்கள். அதை ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த அஹ்துநாமா என்னன்னு தெரியல, அதுக்கு சூரான்னு சொல்றதே தவறு. குர்ஆனுடைய சூறாக்களுக்கு தான் சூரான்னு சொல்லணும். அஹ்துநாமாங்கிறது என்னன்னு தெரியாததுனால அதை பத்தி பதில் சொல்ல முடியாது. பத்ரு சஹாபாக்கள் பெயரில் கிஸ்ஸா ஓதுவதும் ஃபாத்திஹா ஓதுவதும் கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க. கிஸ்ஸா ஓதுறது அப்படின்னா என்ன அப்படிங்கறதையும் கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். கிஸ்ஸானா அரபியில கதை வரலாறுன்னு அர்த்தம். 313 சஹாபாக்குடைய வரலாறு படிக்கலாமா? படிக்கலாம். சஹாபாக்குடைய வரலாறு படிக்கலாம், தவறு இல்லை. அவங்களுக்கு குர்ஆன் ஓதி நன்மையை சேர்ப்பிக்கலாம், கூடும், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. முனாஃபிகீன்கள் யூதர்கள் என்றால் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. நீண்ட விளக்கம் தரணும். ஒரு சந்தர்ப்பத்துல முனாஃபிகீன்கள் என்று சொன்னா பெருமானாருடைய காலத்திலே வெளிப்படையில தங்களை முஸ்லிம்களாக ஒன்றுக்குள் இஸ்லாத்தினுடைய விரோதிகளாக இருந்தவர்கள், இவர்களை தான் நயவஞ்சகர்கள் சொல்லப்படுது. யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள், அவர்களை யூதர்கள் என்று சொல்லப்படுது. அதாவது சகோதரிகள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, மார்க்கம் தொடர்பான கேள்விகளாக இருந்தா ரொம்ப நல்லது. பலரும் பல சொந்த அனுபவங்களை பல விஷயங்களை என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. நம்முடைய நேரங்கள் ரொம்ப முக்கியமானது. மார்க்க சட்டங்கள் எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது. தொழுகை தொடர்பான, பெண்களுடைய தூய்மை தொடர்பான சட்டங்கள் இருக்கிறது. இந்த சட்டங்களை கேட்டா உங்களுக்கும் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. பல பெண்களுக்கு நீங்க அந்த சட்டங்களை சொல்லலாம். அதனால அது போன்ற சட்டம் தொடர்பான கேள்விகள் நல்லது. அதை ஓதலாமா இதை ஓதலாமாங்கிறது இந்த கேள்விகள் ஒரு பெரிய பிரயோஜனம் அல்ல. நல்ல மார்க்க விஷயங்கள், தெளிவான விஷயங்களை கேளுங்க. அதே போல பல சகோதரிகள் கனவுகள் தொடர்பாகவும் ஒரு நீண்ட ஒரு கட்டுரையை எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன கனவுகளை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கனவுகள் நன்மையாக தெரிந்தா சந்தோஷப்படணும். அது கெட்ட கனவா நல்ல கனவான்னு தெரியல, அமைதியாக இருந்து விடணும். அதற்கு மாற்று பரிகாரம் என்னங்கிறதையும் சொன்னோம். அந்த 6 விஷயங்களை செஞ்சுட்டா அந்த கனவு பத்தி நாம யோசிக்க தேவையில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் நாம கொடுத்திருந்தோம். இந்த அளவுக்கு போதுமானது. ஒவ்வொரு கனவுக்குமே தனித்தனியாக விளக்கம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. 2வது, எல்லா கனவுகளுக்குமே உடனடியாக விளக்கம் சொல்லவும் முடியாது. சில நேரங்களில் சில கனவுகளுக்கு வழிச்சென்ற விளக்கங்கள் கிடைக்கும், சில கனவுகளுக்கு உடனடியாக விளக்கங்கள் தோன்றாது. இங்க சில சகோதரிகள் கூட சில கனவுகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. முடிந்த அடுத்த பயான்ல ஞாபகத்தோடு அதை சொல்ல முயற்சிக்கிறேன். எனவே இயன்ற வரைக்கும் சுருக்கமாக மார்க்கம் தொடர்பான கேள்விகளை கேட்டா நன்மையாக இருக்கும். அதாவது ஒரு சகோதரி கேட்கிறாங்க, சில பேர்கள்ல
பெண்களை வந்து மா என்று சேர்த்து அழைக்கிறாங்க, ஜன்னத்துமா தஸ்லீமா என்று அழைக்கிறாங்க, இது கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி கேள்விகள் அவசியமற்றது. அசல் பேரே தஸ்லீமா தான், அந்த மாங்கிறது சேர்க்கப்பட்டதல்ல. பேரே அரபி வார்த்தையே தஸ்லீமா. தஸ்லீமாங்கிறது பேர்ல உள்ள மாதானே தவிர அது கூடுதலாக சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. ஃபாத்திமால இருக்கக்கூடிய மாங்கிறது அந்த பேர்ல இருக்கக்கூடிய மா, அது எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டது அல்ல. கணவன் வந்து மனைவியை அப்படி கூப்பிடலாமா, வாமா போமான்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி கூப்பிடுறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அப்படின்னு அப்படியே வந்து என்னங்க பேர்கள்ல மா போட்டு கூப்பிடுறதுனால தவறு ஒன்றும் இல்லை. அப்படி கூடாதுன்னு சொல்றதா கேட்டிருக்கிறாங்க. அப்படி எந்த நிலையும் கிடையாது. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. رب رحمني وليفاؤمري மன்னிப்பாயாக, திரும்ப தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய கஷ்டங்கள் கடன்களை நீக்குவாயாக, எல்லா முசீபத்துகள் துன்பங்கள் துயரங்களை நீக்குவாயாக, எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக, கண்ணீர்கள் பொறாமைகளை விட்டு பாதுகாப்பாயாக, ஷைத்தான்கள் ஜின்னுகளுடைய ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக, செயலிகளை விட்டு பாதுகாப்பாயாக, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிடமிருந்து பாதுகாப்பாயாக, ரப்பே ரஹ்மானை கெட்ட முடிவுகளை விட்டு பாதுகாப்பாயாக, மோசமான விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக, திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக, மரணத்திற்கு முன்னால் தௌபாவை நசீவாக்குவாயாக, மரண நேரத்திலே கலிமாவை நசீவாக்குவாயாக, நம்முடைய ஆயுள் காலத்தின் இறுதி நாட்களை சிறந்ததாக ஆக்குவாயாக, நம்முடைய அமல்களிலே கடைசி அமல்களை நல்லதாக ஆக்குவாயாக, நம்முடைய நாட்களிலே உன்னை சந்திக்கிற நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நம்முடைய எல்லா காரியங்களையும் துஆக்களையும் கபூல் செய்வாயாக. ரப்பே கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, இன்மை மறுமையினுடைய எல்லா பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக, எல்லா கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக. ரப்பே எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான தீன் வருவ தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான ஷரியத்திலே வாழ்க்கையை வர நசீவாக்குவாயாக. கற்பொழுக்கமும் வெக்க உணர்வும் உள்ள பெண்களாக நம்முடைய சமூகத்து பெண்களை ஆக்கிடுவாயாக. பர்தாவை பேணி நடக்கிற பெண்களாக ஆக்கிடுவாயாக. எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக. ரப்பே நடந்த சம்பவங்கள் இனி நடக்காமல் நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. நம்முடைய சமுதாயத்திற்கு நல்ல கண்ணியத்தை உயர்வை தந்தருள்வாயாக. இந்த சிறிய துஆவினுடைய அழகிய திருநாமங்களுடைய பொருட்டால் கபூல் செய்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டால் கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. إن شاء الله அடுத்த நம்முடைய பயான் பிப்ரவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 27ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்முடைய பயான் வெள்ளிக்கிழமை இதே நேரத்திலே நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்பு இல்லாமல்